இந்து மதம் அப்படின்னு சொன்னாவே எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அருமையான அறிவியல். அந்த அறிவியல் எதுக்காக அதை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமே ஒரு சக்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ நம்ம யாகம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த யாகம் பண்றது நாம் என்ன நினைப்போம், இங்க வந்து உட்கார்ந்தா நமக்கு கிடைச்சிரு, கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் வந்து கோருவோம். அதாவது பொதுவான இறை பக்தர்கள், பொதுவானவங்க வேற, அதுலயே வந்து அனுபவிச்சு வந்தவங்க வேற. அந்த பொதுவா வர்றவங்க இங்க வந்து கொதா நடந்துரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா அந்த வேள்வி எரியும் பொழுது இந்த இடத்துல என்னென்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெருப்பு எரிய வேணும்னா அந்த நெருப்பு எரியறதுக்கு எரிபொருள் தேவை. அந்த நெருப்பு எரியறதுக்கு சுத்தமான ஆக்சிஜன் தேவை. அந்த நெருப்பு கட்டுப்பாட்டுக்குள் எரிவதற்கு ஈரப்பதம் தேவை. ஒரு இடத்துல நெருப்பு பற்ற வச்சு பார்க்கும்போது அது ஒரு விதமா எரியும். அதே நல்ல வெயில் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல நெருப்பு பற்ற வச்சிங்கன்னா அது வேகமா எரியும். பயங்கரமா காத்தடிக்கும் போது எரிச்சிங்கன்னா சில நேரங்களில் நெருப்பு அணைஞ்சிரு, சில நேரங்களில் அந்த நெருப்பு பயங்கரமா சுவாலையோட எரியும். இதெல்லாம் வந்து இயற்கை. இந்த இயற்கை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதே நெருப்பு நம்ம உடம்புக்குள்ளேயுமே எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த எரியக்கூடிய நெருப்பு உடம்புக்குள்ள எரிவது நின்று விட்டால் ஒரு செகண்ட், கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் உயிர் போயிடும். அதுக்கு நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன, ஹார்ட் அட்டாக் இப்படி நாம சொல்லிடுவோம். இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத ஒரு நோய். அந்த வராம இருக்கிறதுக்கு இந்த ஆன்மீகத்துல ஏராளமான வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எதுக்காக வந்து நாம இந்த இடத்துல வந்தா நாம் நினைச்சு நடக்கும்னு நினைக்கிறோம், யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த நெருப்பு எரியறதுக்கு தேவையான பிராணன், நெருப்பு அளவுக்கு அதிகமாக எரிஞ்சு அந்த இடத்த வந்து அழிக்காம, அளவுக்கு அதிகமான சூடு பண்ணாம காக்கிறதுக்காக வேண்டி அபானன், இந்த 2 காத்து இந்த இடத்துக்கு வரும். இந்த 2 காத்துமே எல்லா கதவையும் சாத்தி வச்சுட்டா அந்த பலன் கிடைக்குமான்னு வந்தா கிடைக்காது. திறந்த வெளியில் இந்த ஜன்னல்லாம் திறந்திருக்குது, அங்க கதவு திறந்திருக்குது, நாலாபுரமும் திறந்திருக்கும் போது இங்கிருந்து 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் அந்த தொலைவில் இருக்கக்கூடிய இந்த நெருப்பு எறிவதற்கு தேவையான காற்றெல்லாம் வரும். அந்த காற்று உள்ளே வந்த உடனே நம்ம உடம்புல பட்டுதான் உள்ள போகும். இப்ப இதுல என்னன்னா, எல்லாருமே நம்ம அங்க அக்கனிட்டு போய் பக்கத்துல கொண்டுட்டோமா நமக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது உண்மை அல்ல. யாரு கடைசியில கொண்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க உடம்புல எறியக்கூடிய நெருப்புக்கு தேவையான இந்த பிரபஞ்ச காற்றெல்லாம் முதல்ல கிடைக்கும். நம்ம அக்னிட்டு பக்கத்துல போய் போடுறவங்களுக்கு வந்து அங்க எல்லாம் போய் பட்டு கடைசியில அக்னி இழுக்கும் போது அக்னி இழுத்துக்கு ரொம்ப நெருங்கி வர்றவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா ரொம்ப பக்கத்துல போய் புதுசா வந்து போடுறவங்க ரொம்ப நெருங்கி போய்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆற்றல் கிடைக்காது, குறையும். கருவறையை தொட்டு வணங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது, ஆகம விதி. யார் தொடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அந்த இடத்துக்கு போய் அந்த சாமிக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை, அந்த சிலைக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்ட பிற்பாடு, நம்ம உடம்புல எதிர்சக்தி வந்த பிற்பாடு தொடலாம். இப்போ கூட வந்து இப்போ புதுசாக வருவாங்க,
நாமளும் வந்து அந்த சாமியை நீராடியுள்ளா அப்படின்னு நினைப்பாங்க. நான் அந்த நேரத்தில் வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க மனசுல வந்து கொஞ்சம் சங்கடமா கூட இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் சொல்றது அவங்க வாழ்க்கை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு. அப்ப ஏன்னா பங்கைய இப்ப நான்னா வந்து இந்த இடத்துல வந்து அந்த சாமிக்கு எனக்கு வந்து ஒரு 25 வருத்த தொடர்பு உறவு இருக்குது. நானே முதல்ல போய் தொடும்போது எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுச்சு. அதையெல்லாம் நம்ம வந்து இந்த மருத்துவத்துறையில இருக்குங்காட்டி நமக்கு முதல்லயே அவர் மருத்துவத்தை கொடுத்து அதுக்கு பின்னாடி அவர் வந்து இங்க சிலையாக்க வர்றாரு. அதன் மூலமா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா எதிர்ப்பு சக்தி வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுருச்சு. இப்ப வந்து அந்த சாமிக்கு என்னென்னவெல்லாம் நடக்குதோ அது எனக்கு நடக்குதுங்கிறது நான் பாக்குறேன். எனக்கு முன்கூட்டியே தெரியும் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும். நான் வாரத்துக்கு 4 நாள் அதுக்கு எண்ணெய் காப்பு வைப்பேன். அந்த எண்ணெய் காப்பு வைக்கும்போது நமக்கு வந்து அந்த குளறுபடியான இதே வராது, உடம்பு ரீதியா எதுவுமே வராது. ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த எண்ணெய் காப்பு ஒரு நாள் வைக்கலினா கூட அந்த வைக்கக்கூடிய நாள் பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி, ஆண்களுக்கு புதன் வெள்ளி உச்சிக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய நாள். அந்த நாட்கள்ல இந்த சிவனுக்கு சிவசக்தி அந்த இடத்துல வந்து சிவனும் இருக்கிறார், சக்தியும் இருக்கிறாங்க. சிவசக்திக்கு 4 நாள் வந்து நான் எண்ணெய் காப்பு போடுவேன். அது போடாம விட்டா நமக்கு வந்து நம்ம உடம்பெல்லாமே வறட்சி ஆகிறது நான் உணர்ந்திருக்கேன். இதையெல்லாம் வந்து அனுபவத்தின் மூலமாக மட்டும்தான் தெரிய முடியும். இது மாதிரி அந்த காலத்துல இருந்தே குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பிறந்த குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி, உடம்புக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி, வெயில்ல ஒரு கட்டல் போட்டு, கட்டல் மேல வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு, அது மேல சூரிய இளம் காலை பொழுதுல வந்து படுக்க வைக்கிறது வழக்கம். இது மாதிரி செஞ்சுட்டு வந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்துங்க நோயே வராது. அப்போ அந்த எண்ணெய் காய்ச்சி வடித்த எண்ணெய் விளக்கெண்ணெய் நாம் கடையில் போய் வாங்கினா கிராமக்கிறது கெமிக்கல் போடுவாங்க. காய்ச்சி வடிச்ச எண்ணெய் அப்படின்னா கொட்டை முத்தை வந்து வறுத்தி இடிச்சு அதைய வந்து வேக வச்சு எண்ணெயை பிரித்து எடுக்கிறது. இன்னைக்கு அதெல்லாம் ஒருத்தருக்குமே தெரியாது. ஏன்னா பெரியவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து மறந்துட்டாங்க. அப்போ இப்படி வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தாம இருக்கிறதுனால நமக்கு பல உடல் சம்பந்தமான கோளாறுகள் வருது. அப்ப இது எல்லாமே ஒன்னொன்னு கற்றுக் கொடுத்துருக்குறான். அந்த கற்றுக் கொடுத்ததுல அவருக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருந்திருக்கு. கற்றுக் கொடுத்தவங்களுக்கு எத்தனை விஷயங்கள் இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கத்துட்டோமா எந்த ஒரு டாக்டருமே தேவையில்லை. முன்னோர்கள் நமக்கு முன்னால் இருந்தவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நாம் பயன்படுத்தி கொண்டு வந்தாலே நமக்கு வந்து நோய் வராது, நொடி வராது, கஷ்டம் வராது, எதுவுமே வராது, இன்பம் மட்டுமே வரும். இப்படி பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி, ஆண்களுக்கு புதன் சனி. ஆமா, இல்ல பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி. அப்படியா, சாரி, புதன் சனி. இப்படி வந்து ஒன்னொன்னையும் வந்து நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. இப்ப இதை நான் சரின்னு ஏற்றுட்டு நான் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஆனாலும் கூட இந்த கிழமையை மட்டும் ஏன் நிர்ணயித்தார்கள் என்று பார்த்தால் அது இன்னும் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதை வந்து நம்ம விவரிக்கக்கூடிய ஆற்றல் ஒன்று எனக்கு வரல, இறைவன் கொடுக்கல. கொடுப்பாரு, சீக்கிரம் சொல்லிடுவேன். அப்படி இருக்குது. அப்போ நாம் ஒன்னொன்னையுமே முன்னோர்கள் சொன்னதையெல்லாம் கடைபிடிச்சு நாம செஞ்சுட்டு இருந்தோம்னா நல்லது நடக்கும். இப்படி நம்ம எண்ணங்கள் என்ன சொல்கிறதோ அதற்கேற்ப நமக்கு பலன் கிடைக்கும்.
நாம் ஒரு வறுமையில் வாடிட்டு துன்பத்துல இருக்கிறவங்கள பார்த்து இவனுக்கு நல்லாகணும் அப்படின்னு எண்ணம் நினைக்கணும். நல்லாகிறதுக்கு ஒரு வழிமுறைகளை வந்து தேடி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்க நாம் கம்பல்சரியா நம்ம ஒரு பெரிய ஆற்றலை வந்து அடைய முடியும். அந்த அளவுக்கு அந்த எண்ணத்துக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த எண்ணத்துக்கு பவர் இருக்குது. அதே போல இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி,